நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். 40, 45, 50 நிமிஷம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. உடல் உழைப்பையும் தாண்டி மனசையும் பாதித்து தான் அந்த கதையில் நம்ம அப்லோடு பண்ணுறோம். ப்ளீஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே ஒரு லைக்கு. அப்புறம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனே வரும். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வந்து தெரியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் வர வர கமெண்ட் வேறு கம்மியாயிட்டு ப்ளீஸ் ஒரு சின்ன கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க நண்பர்களே. இந்த வீடும் சரி, இந்த மண்ணும் சரி, இனி இந்த ஜான் கண்ட்ரோல தான் இருக்கும். இது ஜான் கோட்டை. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன். எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்கிட்ட போய் சொல்லுங்கடா, எப்படி இந்த ஜான் ஆசான் மட்டும் பார்க்க சொல்லுடா. அண்ணனுக்கு என்னாச்சுதே? அண்ணே, என் பேரப்பிள்ளையும் பார்த்துட்டு என் பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இந்த ஊரை எப்படி ஆச்சரியம் மட்டும் பாருடா. என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னால, நான் ஒருத்தன் போதும்டா என் பேரப்பிள்ளையும் என் புள்ளையும் காப்பாத்துருக்கு. எவனையும் நம்பி என் பேரப்பிள்ளையும் புள்ளையும் பக்கத்துல நான் வைக்கல. இந்த ஜானை மட்டும் தான் நம்பி இருக்கா, வேற எவனையும் இல்ல. என் பேரப்பிள்ளைங்க மேல உள்ள பாசத்திலையும் என் பிள்ளை மேல உள்ள பாசத்திலையும் நான் அரசாட்சி பண்ண வேண்டாம். என் பாசமும் என் பிள்ளையோட பாசமும் என்ன ஜெயிக்க வைக்கும். எவனும் எங்களை பாதுகாக்க வேண்டாம். என் பிள்ளையும் என் பேரப்பிள்ளையும் எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு என் பிள்ளைக்கு என் பேரப்பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க நம்பிக்கையில என் பிள்ளைல என் கூட வைக்கல. சரிங்க, நான் தண்ணி குடிக்க போறேன். ஊர் மட்டும் இல்ல, இந்த வீடும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டா? எவன் எப்ப வீட்டுக்குள்ள வரணும் போகணும் என்ன பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கானே. சரிண்ணே, குடிச்சிட்டு எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க, என் பேர பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்டா. எவன் அது தேவையில்லாத பழக்க வழக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்தீங்க, அண்ணே, என் பேர பிள்ளைங்க இந்த மண்ணில கம்பீரமா வாழணும்டா. புள்ள பாசத்துல எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பொண்ணு நம்ம சுதந்திரத்தை பூர்த்தி தட்டி பறிச்சு உங்களுக்கு. என் பேர பிள்ளைங்க போனா இந்த ஊரை கையெடுத்து கும்பிடணும். அந்த ஒழுக்கத்துல என் பேர பிள்ளைங்க பேர் புள்ளோட இருக்கணும். இன்னாரு பையங்கிறத விட இந்த பையனோட அப்பன் தான் அவன் பேர் வாங்கணும். ரைட்டு, அது இப்ப இல்ல, எப்பவுமே முடியாதுன்னு மாத்தி காட்டு வேண்டாம். இந்த ஜானி அவங்கிட்ட போய் சொல்லு, சம்புலிங்கம் கோட்டைன்னு மார்பு தட்டிட்டாலே அதை நான் மாத்தி காட்டுவேன். இது சேர சோழ பாண்டிய கோட்டடா. அப்படின்னா இந்த பையனை நீ கத்தி தூக்க விட மாட்ட, தூக்க விட மாட்ட. இவன் பேசினாலே அவன் பையனு தொட நடுக்கி போகணும். அந்த அளவுக்கு மா வீரனை வளர்ப்பேன். என் பேர பிள்ளைக்கு போகணும் வேண்டாம். அவங்க வர போறான்னு தெரிஞ்சாலே எதிர்க்கு தொட நடுக்கி போகணும். அந்த அளவுக்கு கம்பீரமா வளர்ப்பேன். போய் சொல்லு அவன்கிட்ட, அந்த மொரட்டு பயில மாதிரி என் பேருக்கு நான் வளர்க்க மாட்டேன். அவன் மூச்சு காத்து கூட என் பேர பிள்ளைங்க மேல படக்கூடாது. சரிண்ணே, நான் தண்ணி குடிக்க போறேன். கிச்சனுக்குள்ள நீ போக கூடாது. தண்ணி தானே குடிக்க போறேன். தாலி கட்டிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்ததான் நடத்து. இந்த ஓரமா போய் குடும்பம் நடத்துறது, சிலுமிசம் பண்றது, இதெல்லாம் இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன கோபம் வருதோ? என் பேர பிள்ளைங்களுக்கு எந்த கெட்ட பழக்கங்களும் தெரியக்கூடாது. அவங்க பாக்குறது கேட்கறது எல்லாமே நல்லதா இருக்கணும். எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா. என்னை பத்தி தெரியாம நடாத. என்னடா மிரட்ட நான் கோழிக்கில போட்டு நசிக்கிறேன். இந்த ஜானை பத்தி கொஞ்சம் வெளியே விசாரிச்சுட்டு வா. முறைச்சு பார்த்தாலே சத்துடா. ஓப்பா, தாலி கட்டிட்டு குடும்பத்தை தான் நடத்து. இந்த ஓரமா போய் குடும்பத்தை நான் இன்னொரு ஸ்டாப் பண்ணிடுறேன். கேவலப்படுத்தாத, நான் எவ பின்னாடி போகல. நான் எவ்வளவுதான் அலையில போடா. அவ வண்டவெல்லாம் எனக்கு தெரியும். வேண்டாம் பார்த்துட்டு போயிடாத. அசிங்கப்படுத்துறதா வெளியில போய் அசிங்கப்படுத்து. கூட்டிட்டு போ, வந்தா கூட்டிட்டு போ. பார் சென்னைக்கு வேணாலும் பேசு. அந்த பொண்ணு ஏன் பேசிக்கிட்டு இருக்கா? நீ இழுத்து மாறா பேசாம அண்ணனை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்க. ஆமா, பாசத்துல என்ன பண்றது கூட தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால தான் அமைதியா போறேன். இல்லன்னு வச்சுக்க, கோர்ல வசதி பேசினா போட்டு தள்ளிடுவேன். போடா, போய் சொல்லு அவங்கிட்ட. இனி இப்படிதான் சொல்லு. என் பேர பிள்ளைங்களுக்கு எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும். சிங்க குட்டிகளா, நீங்க கம்பீரமா வளரணும்டா. கேட்டல குடுக்குன்னு இருக்குல்ல. ஓ, நானே உங்க தாலி கட்ட மாட்டேன். கெட்ட வேண்டிய நேரம் கெட்ட விடாம பண்ணல. ஓ, காலத்துக்கு இப்படி கண்ணியாவே இரு. கண்ணியா இருக்க முடியலன்னா எப்படியா 10 கல்யாணம் பண்ணிட்டு போ.
பார்த்ததுல ஒண்ணு போல எனக்கு. எங்க? அவங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் மாமா. அவனை கொஞ்சம் வர சொல்லு. காஃபி கொடுத்துட்டு வர சொல்றேன் மாமா. இல்ல, காஃபி இங்க கொண்டா. ஆ சரிங்க மாமா. அந்த பக்கத்துல ஊத்திரு. என்ன மாமா? அதாங்க தூர ஊத்துமா. தமிழ் தெரியல, நான் பேசுறது புரியுதல உனக்கு? புரியுது புரியுது மாமா. அங்க ஊத்து. ஊத்திட்டு வெறுங்கப்ப கொண்டுட்டு போகும்போது உங்க அண்ணன் கூப்பிட்டாங்க வரணுமான்னு சொல்லிட்டு போ. சரி மாமா. என் போன் இங்கதானே வச்சேன். உனக்கு ஒரு காஃபி கட்டை இன்னும் கொண்டுட்டு வர. போனு அந்த இருக்கு. என்னங்க? ஒரு காஃபி கட்டை வெளியில கிளம்பணும். இவ்வளவு நேரம் கழிச்சு கொண்டுட்டு வர. சரி கொண்டா. காஃபி சிந்திருச்சு. சிந்திருச்சா? ஏன் பார்த்து கொண்டா உண்டா? கையில எதுவும் படலையே? கீழே கொட்டிட்டேன். சரி பரவாயில்ல விடு, நான் கையில சாப்பிட குடிச்சுக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். என் பெல்ட் எங்க? பதிவா மாட்டுறது எங்க? இது எனக்கு நிக்கவே இல்ல, நல்லா இல்ல. காஃபியை கொட்ட சொன்னது பெரிய மாமா. என்னடி சொல்ற? ஆமா, நீங்க அவரை பார்த்துட்டு போவீங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரூம்ல நான் நிக்க கூடாதான். நான் கிளம்புறேன். என்னாச்சு இவனுக்கு? சரி நீ ஒண்ணு நினைக்காத, நீ போனா பாத்துக்கிற. சரி நீ போன பாத்துக்கிற. சரி. கிங்ஸ்மேன் உள்ள கோத்த வீட்டு இருக்க எல்லா மேலே கட்டுறானோ, ஆனா நீ இப்படி காட்ட மாட்டானே. இது இவன் குணமே கிடையாது. உனக்கா வேணா வேணும்னா சொல்லு, ஊரதையும் முறைப்படி நான் தாலி கட்டி வைக்கேன். அதை விட்டுட்டு ரகசியமா குடும்பம் நடத்துறது, பல்ல காட்டுறது, சிரிக்கிறது, தனியா சந்திக்கிறது, சினிமசம், இது எதுவும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இப்பவே வேணா சொல்லு, தாலி கட்டி வைக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா இப்போ மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வேற ரெண்டு பேரும் பாத்தீங்க, இது குடும்பமா என்னன்னு கேட்க. குடும்பம்னா ஒரு ஒழுக்கம் இருக்கணும், புரியுதா? அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் சொல்றதா? சரிங்க மாமா. வேணும்னா முறைப்படி வந்து சொல்லணும், புரியுதா? சரிங்க மாமா. இந்த சாருனா உங்களுக்கு இலக்காரமா போச்சுன்னா உங்க இருக்கும். நான் வீட்டை ஒழுங்குபடுத்த நினைச்சேன், ஒருத்தர் நீங்க இருக்க முடியாது. சரி என்ன மகிமா, நீ போகலாம். ஏய் தங்க குடியில வா, அப்பா கிட்ட வா. இது குடும்பம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாம் சரியா இருக்கணும். நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போறங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா 7-8 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கணும். அண்ணே உள்ள ஏதாவது ஊத்திக்கிட்டு வந்த அப்படியே காமண்டுக்கு வெளியில படுத்தணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க பெட்ரூம் சத்தம் வெளியில கேட்க கூடாது. இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு அதையும் மீறி சந்தோஷமா ஆனந்தமா வாழணும்னு நினைச்சேன்னா ஹனிமூன் பேர்ல வெளியில கூட்டு போயிட்டு வா. அதுதான் உனக்கு பெர்மிஷன். இங்க எல்லாமே சரியா தான் இருக்கணும், பகல்ல எதுவும் இருக்கக்கூடாது. அண்ணே நான் எல்லாத்தையும் சரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல புள்ளில் இருக்கு. நீ யார சொல்றன்னு எனக்கு தெரியுது, நான் கட்டுப்பாடா இருந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இப்படி வாழ வேண்டிய பிள்ளைல நீ பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்கல பாரு, இது நல்லா இல்ல. எனக்கு யாவனும் புத்திமதி சொல்ல வேண்டாம். இப்ப நீ எதுக்கு கீசனி புள்ளி பிரிச்சு வச்சிருக்க? அந்த வார்த்தை பேருக்கு என் பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இனி எவ்வளவு சம்மந்தம் பத்தி பேசுறீங்க? அவன் இல்லாமதான் 2 பிள்ளைல கையில வச்சிருக்கியா? இந்த 2 வாரிசும் பிறக்கணும் இருந்து பிறந்திருக்கேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கும் நியாயம். நான் சொல்லதான் ஞாபகத்தை வச்சுக்க. நீ சொல்லலாட்டாலும் நான் கரெக்டா தான் இருக்கேன். அநியாயத்துக்கு வாழ வேண்டிய பிள்ளை பிரிச்சு வச்சுக்க. இது நான் மட்டும் இங்க உள்ளவே வாழ எப்படி வாழறதுக்கு மனசு வரும்? வாழ வேண்டிய பிள்ளை நடு வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். போக்குற வேலையை பாரு, அதுல எதுவும் நடக்காதே, நீ தைரியமா இருக்கலாம். பொண்டாட்டிங்க பேர தான் பேசிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. ஏய் நண்பா, அட்டான் வெறித்தனமா இருக்கும் போலுக்கு. நாரதர் வேலை பக்காவா பார்த்திருக்க போலுக்கு. டேய் நான் வெறும் அம்புதான், ஏறி விட்டவன் நீதான். நீ சொன்ன மாதிரி தான் பண்ணுன. நீ சொன்ன மாதிரி பண்ணது கரெக்டா ஜான் வந்து நிக்கானே. இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் பத்தவே பத்தாது. இன்னைக்கு வீட்டை இதே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவன் இந்த ஊரையும் அதே கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும். இந்த அளவுக்கு ஏத்தணும்னா கட்டாயமா ஊரையும் இதே அளவுக்கு கொண்டு வந்துருவான். என்ன ஊர்ல ஒரு பையன் இருக்க மாட்டான். புள்ள பாசம் இருக்க வேண்டியதாண்டா, இந்த அளவுக்கு மனுஷனுக்கு இருக்கும். அதுதான் இப்ப நம்முடைய பலம். அவன் பலவீனத்தை நம்ம பலனா மாத்தணும். பாரு, புள்ள பாசத்துல நீங்க என்னெல்லாம் இறங்கி அடிக்க மட்டும் பாரு. இப்பதானே எனக்கு யார் தயவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். யார் தயவும் இல்லாம அவனே நின்று அடிக்கணும். ஈசையும் ஜானுமே போதும் இறங்கி அடிக்கிறதுக்கு. 2 பேர் எத்துடா. அவங்களுக்கு யாருமே இங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் இந்த வீட்டுல அவங்களை வெறுக்கணும். வெறுக்கத்தான் மகமல் உள்ள பாசத்தில் அவன் எல்லாருக்கும் மேல வரணும். ஜான் பேரு கட்டல சும்மா எல்லாம் அதரணும், பயப்படணும். ஜான் வெளியில பண்ண வரமாட்டான். மயிலை இறகு போடாது, பொடிங்க எடுக்கணும். நமக்கு தேவைன்னா புடிங்க எடுக்கணும்.
இவன் ஜானா மாறினா மட்டும்தான் கிங்ஸ் என் புள்ள கொஞ்சமாவது வாழ்வான். என் புள்ள கொஞ்சமாவது வாழணும்டா. இவனை சுத்தி இருக்க எல்லாரும் அவனுக்கு புகையாக்கா காக்கா தன் புள்ளைய தானா காப்பாத்தி அவனுக்கு கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுவான். அப்ப பாரு முழுச ஜானா வெளியில வருவான். ஒரு நேரத்துல எனக்கு சரிசமா நின்று வந்தாவன். உனக்கு தெரியாது நான் செய்ய வேண்டிய வேலைய ஒத்தால நின்று 20 வயசு நின்று செஞ்சு முடிச்சான். எங்கடா போச்சு இப்ப அவன் பலனலாம் இல்ல. அப்ப இருந்த பலனை இப்ப உனக்கு ரெட்டிப்பா இருக்கும். அனுபவத்தை வெளியில வருவான். ஜானா வெளியில வருவான். எல்லாரையும் வெறுக்கவையே. எல்லாரும் ஈஸியை வெறுக்கதான் பார்க்கணும். தப்புள்ளி எல்லாரும் வெறுக்கிறாங்க வெறியில. தப்புள்ளிக்கு தான் மட்டும் தான் நினைப்பு அவன் மனசு இன்னும் ஆழமா பதியணும். கண்டிப்பா அந்த வெறியில ஜானா மாறுவான். ஈஸியை லேஸ்பட்டா இல்ல. எப்பவுமே இந்த கோட்டை அவ கோட்டை நினைப்பு அவனுக்கு எப்பவுமே உண்டு. அது அவளுக்கு அதிகமாவே இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, ரத்தம். ஆனா எப்பவுமே என் புள்ளதான் கோட்டைக்கு ராஜாவா இருப்பான். ஆனாலும் இவ கோட்டையை கைப்பற்ற முயற்சி பண்ணுவா. தன் கோட்டையா மாத்தணும். இந்த அப்பாவுக்காக தான் மாத்தணும்னு நினைப்பா. பெரிய வளர்த்துக்குவா. பாரு போட்டி நடக்கும். எல்லாம் சேதண்டா பாண்டியன் வந்துருவான்டா. இந்த மண்ணை சேர சோழ பாண்டிய மண்ணுடா. கண்டிப்பா வருவா. ஜான இன்னும் தூண்டி விடு. இன்னும் 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 அவனுக்குள்ள ஜான் வெளியில வரணும். இது ஏத்ததுக்கே நான் பட்ட பாடு இருக்கு பாரு. 1000 கேள்வி கட்டிருக்கான். என் தங்க பிள்ளைக்கு அழக பாரு. தங்க பிள்ளை அப்பா சொல்லிட்டு அப்படியா என் தங்கம் தாத்தா தாத்தான்னு சொல்றா என் புள்ள. என் தங்க குட்டி என் ரசக்குட்டி. தாத்தாவம்மா தாத்தாவா என் புள்ள என்ன அழகா சொல்றான். பார்த்துக்கிட்டே இருக்கலையா வந்த என் தங்கம். தங்க புள்ள இது தாத்தா உனக்கு ஆப்பி பழத்த நல்ல நசுக்கி கொடுக்க சாப்பிடணும். தங்க புள்ள இப்ப என் பாட்டு படிக்காம பாரு. என் புள்ள என்ன அழகா பாட்டு படிக்கான். என் பேர புள்ள என் பேர பிள்ளை கூட இருந்தாலே போதுமே. ஜான் பேர பிள்ளையோட இருந்துச்சு போலக்கு. ஆமா இப்ப என்ன புள்ளே கேட்கலப்பா. புள்ளே கேட்கல சும்மா கேட்டு. அவனை இப்ப தூக்க முடியாது. இப்பதான் குளிச்சாத்தி வலிக்க வச்சிருக்கேன். தூங்குற டைம் இப்ப தாரானு பாரு. தாத்தாவா சொல்லி வச்சுட்டான் உங்களுக்கு. இங்க என்ன பத்தி தாத்தான்னு கூப்பிடுங்க பாப்போம். இங்க பாருங்கம்மா அங்க பாக்காதீங்க. அட பாவி போயில. சரி சரி நீ அப்படியே வச்சுக்க. நம்ம வந்து நாரதர் வழியை பார்ப்போம். சரி சரி இந்த வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க போலுக்கு. இப்ப என்ன இல்லடா நீ பாட்டுக்கு உன் தம்பியும் மகளையும் பிரிச்சு வச்சுட்ட. என்னத்தா இருந்தாலும் புருஷ இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. என் பிள்ளைக்கு எவ்வளவு தேவையில்லை. அந்த மொரட்டு பையனோட வாழதை விட என் பிள்ளை தானே சந்தோஷமா வாழ்ந்துருவா. எப்படா சந்தோஷமா வாழ முடியும்? அவளும் நாலு காய்ச்ச பாப்பா வைப்பா. அவளுக்கு சங்கடமா இருக்காதா? நீ என்னடா இப்படி பண்ற? என்ன பாப்பா நான் கேட்க. என் புள்ள சந்தோஷமா இருப்பா. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? எத்தனை நாளைக்குடா இந்த பிரேமு அப்புறம் அதான் இவன் ஃப்ரெண்டு ஜபா அவங்க புருஷ கொண்டாட்டி ஒன்னா ஒரே வீட்டுல ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. அப்புறம் சாமு அவன் பொண்டாட்டி சின்ன திருசு அதுவும் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்புறம் முரட்டு பையன் அலைவானே அந்த அலைவானே அந்த இழுத்து பையன் அந்த எருமத்தோட்டு பையன் அவன் பேரு டக்குனு வாயின்னு வராத சாரானு. அவன் தான் மகிமா பின்னாடியே சுத்துவான். கிச்சனுக்கு போனா அங்க ஒரு வேலையை பார்த்துவான். தண்ணி குடிக்க போறேன்ட்டு அங்க 1000 வேலையை பார்த்துட்டு வந்துருவான். இதெல்லாம் அவன் பொண்ணு பார்த்தானா? அப்புறம் உன் தம்பி கூட ஒட்டி பிறந்தான் அந்த தாடிக்காரன். அவன் எனி டைம் சோகத்திலே சுத்துவான். காதல் தோல்வியா அப்பண்டமா காட்டுவான். வீரம் இல்லாதவன். அதெல்லாம் பத்தவன் பேர பிள்ளைல தப்பி தவிர இந்த வீட்டுல பிறந்துட்டான் பத்துக்காவன். ஆனா இப்ப அவனுக்கு கொஞ்சம் காதல் சட்டி நிறைய பண்ணுதாரு. தேடி தேடி போறான்னு நினைக்க பத்துக்க. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த துறப்பையில இப்பதான் இதுமோ 19-20 வயசு பையன் மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கறதும் அவ பின்னாடி சுத்துறதும். அப்பா நாளைக்கு கூட எங்க மீட் பண்ண போறாங்களாம். அவன் இப்பதான் காதல் வலைகளை அள்ளி வீசுதான். இதெல்லாம் உன் பொண்ணு பார்த்தானா? நீ ஏன் உன் பொண்ணை கொடுமைப்படுத்தின மாதிரி ஆயிராது. அவளுக்கும் நம்ம புருஷன் கூட இப்படிலாம் இருக்குன்னு ஆசை வராது. வேற ஒண்ணு வேண்டாம். உங்க அப்பா இல்ல உங்க அப்பா அந்த ஞானத்தோட சொல்லே வேண்டாம். பாக்கியம் அவர் எனி டைம் காதல் போதையில தான் சுத்துவாரு. கவின்னு 24 நாள் தண்ணி தான் சுத்துவான். தண்ணி இல்லாம அவனுக்கு கை காலம் ஆடுதான். அப்புறம் அந்த தேவா சொல்லவே வேண்டாம். எப்போ எவன் லவ் பண்ண கிடைப்பான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் யாக்கியம்லாம் கிடையாது. நீ மட்டும் என்ன அப்படி இல்லாம அதுல போற பைய உரிக்கிட்டு வச்சப்ப இருக்கு. இல்லடா இதெல்லாம் பார்க்கும்போது உன் பொண்ணு மனசு வேதனைப்படாது. எதுக்குடா அவளை வெட்டி கவனம் பண்ணிட்டு இருக்க? பேசாம புதுசை முன்னாடி சேர்த்து வைக்க வழிய பாரு. பாவம் அவளும் சின்ன பிள்ளை தானே. ஒன்னால அந்த ஊரையும் புள்ளையும் காப்பாற்ற முடியாதுடா. உனக்கு அந்த திராணி கிடையாது. இந்த வீட்டுல எவ்வளவு உன் பேச்ச கேட்பான்.
இந்த வீட்டையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ இந்த ஊரை கண்ட்ரோல் பண்ண போற. இந்த வீட்டை உன் கண்ட்ரோல்ல வச்சாதான் ஊரை உன் கண்ட்ரோல் வைக்க முடியும். ஊரு உன் கண்ட்ரோல்ல இருந்தாதான் உன் பிள்ளை சுதந்திரமா வெளியில சுத்த முடியும். நான் என்ன சொல்றேன் உனக்கு புரிஞ்சிருக்கணும். உன் பொண்ணு இப்ப இஷ்டத்துக்கு ஊரை சுத்துறா. எதனால சுத்துறா? கிங்ஸ்லேன் அவன் பாதுகாப்பு கொடுக்கறதுனாலதான். அவன் கோட்டை எங்க பார்த்தாலும் அவன் மூச்சு காத்து இருக்கும். அதனால உன் பொண்ணு சுதந்திரமா ஊருக்குள்ள அங்கேயும் சுத்திட்டு விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ள வருவா. அவன் இப்ப எனக்கு என்ன அப்படியே ஒதுங்கிட்டான். நான் என் பிசினஸ் மட்டும் தான் பார்க்க போறேன். உங்க பொண்ணு நீங்க பார்த்தாலும் சரி, என்ன நீ பண்ணாலும் சரின்னு எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன் ஜாலியா இருக்கான். இல்ல கிளப்ல கிடக்கான். உன் பொண்ணு வீட்டுக்குள்ள இருப்பாளா? இருக்க மாட்டா. அவன் சின்ன பிள்ளை, அவ ஊருக்குள்ள விளையாண்டாதான் முடியும். என்ன பண்ண போற? வீட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியாத உன்னால இந்த ஊரை எப்படி காக்க முடியும்? ஊரு உன் கண்ட்ரோல் இருந்தாதான் உன் பொண்ணு வெளியில போயிட்டு உயிரோட வீட்டுக்குள்ள வருவா. ஊரையும் பார்த்து வீட்டையும் பார்த்து பிசினஸையும் பார்த்துருவா. எதுக்குடா உனக்கு இந்த வெட்டி கவலம்? சொன்னா கேளு. இந்த ஊரெல்லாம் உன்னால ஆட்சி பண்ண முடியாது. இந்த ஊரெல்லாம் உன் கண்ட்ரோல்ல வைக்கவே முடியாதுடா. உன் பேர புள்ளைய நீ நினைக்கிற மாதிரிலாம் வளர்க்க முடியாது. இந்த கவினு, சாருன்னு, தேவா இவங்கள பார்த்துதான் இவன் வளர போறான். அவன் என்ன தண்ணி அடிச்சுட்டு அழுதானுங்க. அதை பார்த்தாண்டா உன் பேர பிள்ளையும் வளர போறானுங்க. கத்துடா கத்து. என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கணும்னு நினைச்சா அதேதான் பண்ண போறானுங்க. ஒரு மாற்றமும் இருக்காது. நீ இவளை பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு பிரோஜனம் கிடையாது. இந்த ஊரும் இந்த வீடும் உன் கண்ட்ரோல்ல இருந்தா வேணா உன் பேர பிள்ளையிலே நீ நினைக்கிற மாதிரி ராஜத்துறையாட்டும் உலா வருவானுங்க. ஆனா உனக்கு வீட்டையே நிர்வாகம் பண்ண தெரியாத. வீட்டை நிர்வாகம் பண்ண தெரியாதவன் எப்படி இந்த ஊரை உன் கண்ட்ரோல் வைக்க முடியும்? இந்த ஊர் உன் கண்ட்ரோல் இருந்தாதான் நீ நினைக்கிற மாதிரி உன் பேர பிள்ளையில வளர்க்க முடியும். ஏதோ பாத்துக்க, சின்ன திசுல பிரிச்சு வச்சிடாத. எப்படினாலும் அதுதான் அப்படிதான் வளர போகுது. பார்க்கலாம். இந்த வீடும் சரி, இந்த ஊரும் சரி, என் கண்ட்ரோல் தான் இருக்கும். முடியாது முடியாது, உன்னால முடியாது ஜானே. ஏன் முடியாது? இந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ற, அப்புறம் இந்த ஊரை என் கையில் எடுக்கிற. நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல சந்திப்போன்னு சொன்னாவளே. யாத்தாடி யாத்தாடி போச்சா, எல்லாம் போச்சா, புஷ்வான மாதிரி போச்சுடா. எத்தே நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு வந்துருன்னு சொன்னாவல. எல்லாம் நம்ம கையிட்டு இருக்குது. எத்தே உனக்கும் காதலுக்கும் ராசியே இல்ல நினைக்க மாட்டே. காதல் கூடி ஒரு நேரத்துல காதல் உன் கையில இல்லாம போச்சேட்டி. சாதிக்காதீங்க அத்தை. உங்க மகன் முறையே இப்படி என்ன காதலிச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி ஓடி ஒளிய போறேன்? அவிய லெட்டரை எழுதியிருந்த மாதிரி இப்பதான் படிக்கிற பையன் மாதிரி ஒரு ஓரமா வெக்கப்பட்டு லெட்டர் கொடுத்துட்டு ஓடி போறவள. இதே மாதிரி எப்பவும் இருந்திருந்தா நான் எப்படி கண்ணா பின்னான்னு காதலிச்சு உங்களுக்கு பேர பிள்ளையா கொடுத்திருப்பேன் தெரியுமா? பேர பிள்ளை போறமா பல்ல கட்டிடுவாவல. நேத்துக்கு நான் ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். இப்ப மாத்து ஜானுக்கு ஏறி விட்டுருக்கு. ஏமத்தே வீட்டுல ஓடி பிடிச்சு ஆடப்படாதான். எத்தே ஜான் மாமா இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்காவ. என்னவா? இனி பெட்ரூம்ல போய் புருஷனுக்கு காஃபி எல்லாம் கொடுக்க கூடாதான். இதுவரையா டிஃபனோ காஃபியோ டைனிங் டேபிளுக்கு வந்துடணுமா, அங்க வச்சுதான் கொடுக்கணுமா. நைட்டுக்கு முன்னாடி பெட்ரூமுக்குள்ள போகவே கூடாதான். இல்ல இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நான் கேட்க. அது சரி டீ, இசைப்பவள எங்க போச்சுது? அவ ஆட்சியை பிடிக்க போயிருக்கா. ஆட்சி பிடிக்க போயிருக்காளா? ஆமாத்தே, இங்க இருக்க கோட்டையெல்லாம் பிடிக்க போறாளாம். எல்லாத்தையும் அவ பேர்ல மாத்த போறாளாம். இந்த வீடும் சரி இந்த கோட்டையும் சரி இனியே அவங்க கண்ட்ரோல் தானே. கிங்ஸ் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்க மாட்டே. அதான் ஏட்டிக்கு போட்டி அப்பா மோனும் இறங்கிருக்காவ. இந்த இசைப்பவள எல்லாம் தான் வேலை பார்க்கும். இப்போதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கா. உங்களுக்கு கண்டிஷன் போட்டாம பரவாயில்ல, எங்களுக்கு மட்டும் கண்டிஷன் போட்டிருக்கான். உங்களுக்கு கூட முடியல என்னத்தே. உன கொன்னே போடுறோம் பாத்துக்க. இல்லத்தே நீங்க ரொம்ப சோகமா சொன்னீங்கல்ல. இவகிட்ட இது சொல்லலத்தே. அடிக்கடி நான் கூட பகல போகப்படாதான். உங்க மாமாவும் நானும் பேசவே கூடாதான். உங்க மாமா இருப்பாவ என்ன கேவலப்பட்டு போறான் பாத்துக்கிட்டே இருவேன். இந்த சானுக்கு ஏறி விட்டுருக்கு. சாரோனு வந்த ஸ்பீட்ல ஓடிட்டான். தாடிகர் வீட்டுக்குள்ள வரவே இல்ல. கவின்னு நேத்து போனவன் இன்னும் வரல. எப்படி வருவான்? எட்டி இன்னைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு வான்னு சொன்னவள போவல. அதுக்கு தானே உட்காந்து ஒப்படைச்சிட்டு இருக்கா. பாத்தீங்களாக்கா இந்த காதல் என்ன எப்படி எல்லாம் சோதிக்கு பாத்தீங்களா? எனக்கு காதல் வந்தப்போ அவளுக்கு காதல் வரல. இப்ப அவளுக்கு காதல் வந்தப்போ என்னால காதலிக்க முடியல. இந்த காதல் எங்களை எப்படி எல்லாம் சோதிக்கு பாத்தீங்களா? எங்களை எப்படி பிரிச்சு வச்சு பாக்க பாத்தீங்களாக்கா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருந்தது? ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நான் காதலிக்க ஆரம்பிக்கும் போதானா இந்த கட்டுப்பாடெல்லாம் வரணும். அதுக்குத்தான் காலங்காலத்துல எல்லாம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. பின்ன சும்மா சொன்னாங்க அது நதின் காலத்துல நடக்கணும்னு. ஓடி ஒளிஞ்சா இப்படிதான் ஆகும். அதுவும் சரிதான். இவன் ஏன் உண்மை சோகம் வந்திருக்கா? சான்மம்மா என்னையும் திட்டி விட்டுட்டாவ. ஒன்ன திட்டினா நான் எதுக்கு? சாரன் வந்திருப்பாங்க போலுக்கு. இனிமேல இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் இருக்கக்கூடாது.
அப்படி இப்படின்னு திட்டி விட்டுட்டாவ. ரொம்ப யசுவம் போலுக்க. ஆனா ஒண்ணுத்தே, இப்பதான் வீடு வீடாவே இருக்குது. என்னடி சொல்ற? ஆமாத்தே, இப்பதான் வீடு டிசிப்ளினா இருக்கு. உங்களுக்கு தெரியல, எவனாவது குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வாரான். கவின முந்தானத்தை குடிச்சான், இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் வரல. இல்லன்னா குடிச்சிட்டு இங்கதான் லாந்துவான். நாம குடிக்கிற கிளாஸா தண்ணி குடிச்சிட்டு போவான். கோமா வரும், அடிச்சு பத்தணும் போல இருக்கும். இந்த சாரனே சாரத்தனை இது வரைக்கும் கட்டிட்டு அலைவான். உள்ள போட்டிருக்கிறதுலாம் தெரியும். ஏலே இந்த சாத்த கொஞ்சம் ஏத்தி கட்டினா இன்னும் ஏத்தி கட்டிட்டு போவான் வீம்புக்கு. இப்ப இசை ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா, ஃபேன் செட் போடுறவங்க மட்டும் உள்ள வந்தா போதுன்னு. எப்படி போட்டாராம் பாத்தீங்களா? நல்லதா மட்டும் இருக்குது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைகளுக்கு இதுதான் இந்த வீட்டுல நல்லது. உங்களுக்கு தான் தெரியல. இல்லன்னா என் புருஷன் 100 வாட்டி காஃபி எடுத்துட்டு வா, டிஃபனா எடுத்துட்டு வான்னு அப்பா பெட்ரூமுக்கு கூப்பிடுவா பாருங்க. நான் கூட சொல்லுவேன், ஏன் இந்த டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டாதானே இல்ல இல்ல இங்க எடுத்துட்டு வான்னு. இனிமே அப்படி இல்லல்ல, கிச்சன் டைனிங் டேபிள கொண்டு நம்ம வச்சா போதும், வேலை ஈஸித்தே. சொல்றது சரியா தானே இருக்கு. ஆனா உங்க மாமா என்ன எப்ப பார்த்தாலும் பாக்கியம் கூப்பிடுவாங்கல, இனி கூப்பிடுவாவ. நல்லதா இருக்கும் டி. ஆனா என்ன திட்டாவல்ல, அவ திட்டினாலும் தப்பே இல்ல. தாலி கட்டி குடும்பம் நடத்துங்க அவ, இதுல என்ன தப்பு இருக்கு? சரிதானே? எதுக்கு அந்த திருட்டுத்தனமான வேலை பார்க்கணும்? தாலி கட்டிட்டு முறைப்படி வாளே. அதானே. ஜான் நல்லது செய்தானா கெட்டது செய்தானா? நல்லது தான் செய்தாவ. என்ன அதை கொஞ்சம் கோவமா நம்ம கிட்ட சொல்லிட்டாவ. ஆனா அவ போட்டிருக்க பிளான் நல்லதா இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம வீடு வீடாவே இருக்கு. கிச்சன் நீட்டா இருக்கு, டைனிங் டேபிள் நீட்டா இருக்குது. இந்த பையில ஒருத்தனையும் காணும். அவனை அப்பப்போ வந்ததா போதுமே, இல்லனா எப்ப பார்த்தாலும் இங்கே விளையாண்டுட்டு கிடப்பான். எரிச்சலா இருக்கும். என் புருஷன் அட சும்மா கடட்டி இவா ஒருத்தி. என் புருஷன் நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துக்கு வரும், நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருக்காவல. அப்ப போயிட்டு. ஆனா மாமா தான் வெளியில கேட்டுக்கிட்ட நிக்காவல. சரி சரி, எப்படி வீட்டுக்குள்ள தானே வருவான், வீடு பாத்துக்கலாம். அதான் நாங்க இப்ப தனித்தனியாலாம் இருக்கோம். நல்லா அனுபவி பாருங்க தே. சத்தியமா சொல்றேன், நல்லபடியா குடும்பம் நடத்தி நீங்க பாட்டி ஆறதுக்கு நான் உறுதுணை பண்ணுவேன் தே. என்னை எப்படியாவது அங்க போக வச்சிருங்க தே. சரிடி, இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வரட்டும். மாமியார் கிட்ட எப்படிலாம் கெஞ்சுதா பாரு. அது சரி, ஜபா எப்படி இருக்கா? ஜபா அவ 2-3 நாளாவே இப்படிதான் இருக்கா. ஏய் ஜபா, என்ன இலக்கா நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. இசை எங்க போற, ஆளே காணோம். அப்போ உனக்கு வீட்டுல என்னென்ன நடக்குன்னே தெரியாது. அவையதான் வெளியில போயிட்டாவல்ல. 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காவ. இசையும் ஜானும் வீட்டையும் தலைகெல்லாம் மாத்தி வச்சிருக்காவ. கோட்டையா பிடிக்க போறாங்களாம், அவிய கோட்டையா மாத்த போறாங்களாம், ஊரே டிசிப்ளினா மாத்த போறாங்களாம். எப்ப வருவா? அவதான் காலையில போயிட்டால. தாடிக்காரன் கூட தான் போனா, பத்துக்கு அவன் அலெக்ஸ் கூட தான் போனா. அலெக்ஸ் நான் ரோட்ல பார்த்தேன். நீ ரோட்டுக்கு எதுக்கு போனா? நான் அந்த பாதையா வந்தேன், பார்த்தேன். அவன் கூட போறேன்னு தான் போனா. இப்ப எங்க இருப்பா? இப்போ இப்ப எங்க இருப்பா? கிங்ஸின் கடைக்கு தான் போயிருப்பா. ஏன்னா கடை அவ பேருக்கு மாத்த போறாளாம். கிங்ஸின் பதிலே அவதான் அந்த கடையில போய் இருக்க போறாளாம். கடை இனி அவளுக்கு தான் சொந்தமா. அந்த பஜார்ல வரிசைக்கு நம்ம கடை இருக்குல்ல, அத பூரா அவ பேர்ல மாத்த போறாளாம். இனி ஃபுல்லா அது அவ கோட்டையா. அப்போ கிங்ஸின் நல்ல ஆளு, அவன் விட்டு கொடுத்தானே. பாப்போம், இசைக்கும் கிங்ஸனுக்கு தான் போட்டி. யார் பேர்ல கோட்டையை மாத்துறான்னு பாப்போம். நீ வாயை திறக்காத, சும்மா கடை. உனங்க தாலி கட்டி குடும்பம் எடுத்துக்கு வழிய பாரு. அத்தை அதான் சொல்லிட்டல, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா அவன் கூட குடும்பம் எடுத்துக்கு வழிய பாரு. அதுக்கு தான் நான் இப்ப பார்த்தேன். ஆனா நான் வந்து மோசிட்டு போயிட்டாவ. அது என்னடி, உங்களுக்கு காதல் வர நேரம் அவளுக்கு வர மாட்டேங்குது, அவளுக்கு காதல் இருக்க நேரம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அத்தி மகிமாக்குமா? அத்தை உனக்கு என்ன? என் காதலை பிச்சிட்டு போயிட்டு உனக்கு எப்படி பண்ணா? இசை தனியா வாழ்றாளாம்ல, ஆக்கிரவனே இவன் தானே. அதனால நமக்குள்ளே எதுவும் கிடையாதுன்னு ராணி ரூம்ல போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டாவ. அவளே ரொம்ப நாளா தண்ணி படுத்து கிடக்கா. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க. இனி வந்து கவலைப்படாதீங்க, இங்கேயும் அப்படித்தான். அங்கேயுமா? ஜான் மாமா கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வைக்க கூடாது, அப்படி இருந்தாலும் 4 சோத்துக்குள்ள வைக்கணும், அதுவும் ராத்திரி மட்டும் தானே சொல்லிருக்காவ. உடனே போதாது என் புருஷனுக்கு. நான் சேரவே இல்ல, நான் தனியா படுத்துக்கிறேன்னு பெட்டு பறிக்கலாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாவ. எங்கிட்டாலே அபி அண்ணி ரூம்ல போய் படுத்துக்கன்னு சொன்னாவ. அடப்பா அவி பயிர்களா. இந்த ரணகலத்திலயும் ஜபாக்காக்கு மட்டும்தான் பெட்ரூம் கொடுத்து வச்சிருக்கு. யாரு அவ சும்மாவே பிரேம ஓட விட்டு அடிப்பா. கரெக்டா சொன்னியா மாமியார. அவ எங்கிட்ட சும்மாவே சேர மாட்டாட்டி. ஆமா மாமியார். எப்படி ஜபா ஒன்னு வச்சு ஓட்டுதா விட்டி? ஜபா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஜபா ஜபா என்னக்கா? அவ வந்தனத்துல இப்படிதான் இருக்கா. வீட்டுல வேற நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கேன். என்ன பண்ண ஏது பண்ணணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மரணத்துல நான் மாட்டினேன், என் வாழ்க்கையே போயிருமே. நான் என் புருஷனை பார்க்க போனேன் தே. ராணி இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? இதே இடம் இதே நேரம் கரெக்டா வந்துருந்தாவ. நான் இங்கெல்லாம் இருக்கேன்.
அது எங்க காத்துக்கிட்டு இருப்பாவக்கா. டி எப்படியாவது போ, உங்க மாமா இல்ல இல்லட்டாலும் வீட்டுக்கு காவலுக்கு ஆள வச்சுட்டு போயிருக்காவல. இப்ப யார்கிட்ட வீட்டுக்கு காவலுக்கு இருக்கா? அவன் ராவிசன் வச்சுட்டு போயிருக்கான் பாத்துக்க. அந்த அண்ணனா டேவிட் அண்ணனையாவது கொஞ்சம் சமாளிக்கலாம், ராவிசனை சமாளிக்கவே முடியாது. போற கடைக்கு தேவாவும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். தேவாவும் இங்கதான் இருக்கான். அப்ப ராணி காதல பிச்சுட்டு போயிட்டு அவியக்கா. சரிடி சட்டி, இந்த பின்ன சொல்லியா போ. மாட்டிக்கிட்டேன்னா அதெல்லாம் மாட்ட மாட்டேன் போ. எத்தே மாட்டினா உன் புது சமாளிப்பான் போடி. அவிய என்ன மாட்டி விட்டுட்டாவனா என்னட்டு சொல்ற? உங்க புள்ளைய நம்பி ஒரு ஸ்டெப் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். அப்ப போவாத. இல்லக்கா நாளைக்கு இதே நேரம் இதே இடம்னு சொன்னாவல, அது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்ல எனக்கு மண்டை பிச்சுக்கிட்டு வந்திருக்கா. அடி பாதவத்தி, நான் கூட என் புள்ள மேல உனக்கு காதல் வந்துட்டு நினைச்சேன். என்னவா இருக்கும்? எதுக்குத்தே வர வச்சிருப்பாவ? தெரியல, நீ சொல்றது எனக்கு ஆர்வமா இருக்கு. ராணி நீ போ, நாங்க உனக்கு காவலுக்கு நிக்கோம். நெசமா சத்தியமா நீ கிளம்பு. ஓகே. எல்லாரும் எனக்காக வேண்டிக்கிடுங்க. நான் போன மாதிரியே பத்திரமா திரும்பி வரணும். ஒருவேளை மாட்டிக்கிட்டாலும் இந்த வீட்டுல எனக்கு இடம் கிடைக்கணும். எல்லாரும் வேண்டிக்கிடுங்க. கோவிந்தா. மாமியார்னு பார்க்க மாட்டேன், கோவிந்தாவா? ஆல் தி பெஸ்ட் சொல்ல வந்தது தாண்டி கோவிந்தான்னு சொல்லிட்டேன். மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டு சொல்லிவிட்டேன். எதே பயவுல போயிருக்குது. கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். நாம எல்லாத்தையும் ஒளிஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஏட்டி துறையை நம்பிட்டி பார்க்க சொல்லிட்டாலும் வேண்டதில்ல ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா இல்லத்த வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஏட்டி துறையெல்லாம் நம்பல மாட்டே, நேத்துல எவ்வளோ ட்ரிப் கொடுத்திருந்தாவல அப்படிதான் இருக்கும். வாங்கதே, புதுசா காதலிக்காவல்ல, அதை பார்க்கறது சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க ரெண்டு பேரும் எப்படி காதலிக்காவன்னு பார்க்கணும். வாங்கத்தே. இல்ல, அங்க நின்னது ஜவானி தான். எனக்கு நல்லா தெரியும் ஜபானி எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நிக்கணும். நான் அன்னைமார் இருக்கனால தான் ஜபாவை காட்டி கொடுக்கல. ஜபா எதுக்கு அங்க நிக்கணும்? வீட்டுல வேற எங்க போறேன்னு சொல்லிட்டு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரணும்? அது ஒரு 2 நாளா வீட்டுக்கே வராம. இல்ல, அது ஜபாதான், அது ஜபாவே தான். எனக்கு நல்லா தெரியும். காலேஜ் விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருக்க மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல ஜபாக்கு என்ன வேலை? அதுக்கான அந்த விசில ஒரே குழப்பமா இருக்க. இல்ல ஜபா குடும்பத்துக்கு துரோகம் பண்றாளா? இந்த விசில நான் விசில் அடிச்சா, நான் விசில கேள்வி கேட்டா பதில் சொல்லுதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. இது நல்லா இருக்காது டி. நான் சொல்ற முட்டாய் வாங்க டேஸ்டா இருக்கும். ஏறு இந்த புளிப்பு முட்டாயா வாங்கி திங்க. இது உனக்கு டேஸ்டா இருக்குமோ? சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. டி கோத்த கலப்பாத, நான் சொல்லத மட்டும் வாங்கட்டி நல்லா இருக்கும் டி. உனக்கு பிடிச்சத நீ வாங்கிக்க, எனக்கு பிடிச்சத நான் தான் வாங்குவேன். இது நல்லா இருக்காது இடிச்சு. ஐயோ உனக்கு விவரமே பத்தல, சொன்னா கேட்க மாட்டால. உனக்கு வாயிலே கொடுத்தா பாரு, தப்பே இல்ல. ரெண்டாடி உன் வாய் சமத்தி இருக்கு பாரு. எட்டி எனக்கு புளிப்பு மிட்டாய் வேண்டாம் டி, எனக்கு நான் பிடிச்சத வாங்கிடுறேன் போட்டி. அப்படி சொல்லக்கூடாதுமா. வேண்டாம், என்ன கோபப்படுத்தாத. அப்ப அன்னாச்சி பழம் வாங்கி சாப்பிடுவோமா? ஃப்ரூட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியா இருக்கும். அடங்க அக்கா மாவளே, அதுவும் புளிப்பு தானே டி. அடியா புளிப்புக்கு பிறந்தவளே, ஏன்டி புளிப்பாத்தீங்க? எனக்கு அது பிடிக்கல டி. சரி, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா, கோவப்படுத. அதனால உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். சரி, நான் ஒரு பழம் சொல்றேன். அந்த நெல்லிக்காய் வாங்கி திம்போமா? கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. அதை வாங்கி திங்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். உப்பு வச்சு திங்கப்படாது. இல்ல, எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது. நீ நெல்லிக்காய் வாங்கிக்க, நான் எந்த பழம் மிட்டாய் வாங்கிக்கிறேன். ஏன்டி நெல்லிக்காய் 1 ரூபாட்டி, எந்த பழம் 5 ரூபாட்டி. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. துட்டு ஏன் துட்டுட்டு அது எனக்கு தெரியாது. யார் துட்டு தானே, நம்ம துட்டு, அவ்வளவுதான். இப்ப மட்டும் நல்ல யாக்கியமா பேசுவா. எடி ரேச்சலி பேசி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்கிட்டு என்ன மிட்டாய் வாங்கி திங்கணும்னு. அண்ணாச்சி ஒரு பூமர் கொடுங்க. வணக்கம் மேடம். டேய் கவினி, என்ன நீயே சொல்லுடா. நெல்லிக்காய் தானே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுதானடா ஆரோக்கியம். ஓ, நீ அவனுக்கு சிக்னல் கொடுக்க. இத நீ கத்து வச்சுக்கிட்டு பெரிய பந்தா பண்ணுத. கவினி, இது எனக்கு சொல்லி கொடுடா.
நான் உனக்கு தமிழ் கத்து கொடுத்தோம்னாட்டி எனக்கு இதை கத்து கொடுட்டி. இது ஒண்ணுதான் எனக்கு மிஞ்சினது. இது என்கிட்ட புடுங்கிறதுக்கா? உங்க விசில் பாசலாம் எனக்கு தெரியாது. நீனும் உங்க ஜபாவுமே பேசுங்க. அடி ரெண்டடி சொல்லி புடிட்டி. எனக்கும் சொல்லி கொடு. அதுக்கு கோடு வேறு உண்டு. சரி, நான் உனக்கு சொல்லி கொடுக்க. ஆனா அந்த பக்கத்து எடுத்தா பாரு, அவளுக்கு போட்டு சொல்லி கொடுத்துறது. அடுத்து இல்ல கொண்டுருவா கிளாஸ்ல வச்சு அப்படின்பா. நான் அதுலதான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பிறகு மாட்டிக்கிடுவோம் மேடம் கிட்ட. சொல்லி கொடுக்க. சரி, நீ உங்க வீட்டு வாசல் கிட்ட வரேன்னா சும்மா சொல்லி கொடுப்பியா? சொல்லி கொடுக்க. கத்துக்கிட்டே அப்படி அதெல்லாம் நான் கத்துக்கிடுவேன். இதே மாதிரி தவணை இன்னும் வச்சிருக்கல, அதை போட்டுட்டு வா. ஏன்? அன்னைக்கு ஒரு ரெட்டில் தவணை போட்டிருந்தல்ல, ஆமா. அதை போட்டுட்டு வா. எதுக்கு? போட்டுட்டு வா, அப்பதான் நான் சொல்லி கொடுப்பேன். ஒண்ணு வேண்டாம். சொல்லாத. ஏமா போட்டோம்னா அவ என்ன கேட்டா? கூப்பிட்டா விடுறேன்னு கேட்டா. அதான் நான் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இது சொல்லி கொடு. உங்க பாசம் நல்லா இருக்குது, எனக்கு சொல்லி கொடு. இல்ல, அந்த பாசம் எனக்கும் ஜபாவுக்கு தான் நல்லா தெரியும். அவளால மட்டும்தான் நான் உசிரால கேள்வி கேட்கறதுக்கு அந்த விசிலால அவளுக்கு பதில் சொல்ல முடியும். வேற யாருக்கும் வரல. வேற யாருக்கும் நான் கத்து கொடுத்தாலும் யாருக்கும் வரல. ஜபாக்கு மட்டும் தான் வந்தது. அங்க இருந்தது ஜபாதான். நான் விசிலால இது ஏன் ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன். அதுக்கு விசில இல்லடா மடையா, அது ஏன் ஹாஸ்பிட்டல் சொல்லிச்ச. யாரா இருக்கும், யாரா இருக்கும். என்கிட்டே சவால் விட்டுத, என்கிட்டே சவால் விட்டுத. இல்ல, அந்த மாதிரி பேசுறதுக்கு ஜபாக்கு மட்டும் தானே தெரியும். மாணிக்கம், பொண்ணா சீக்கிரம் போயிட்டு வா, நேரம் ஆகுது இல்ல. ஏய், நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டிய. அவன் எல்லாம் இப்ப நீ இல்லாம எங்கேயும் போக மாட்டான். போயிட்டு வா, கடையில தான் இருப்பான். சீக்கிரம் போயிட்டு வா, ரொம்ப நேரத்தை எடுத்துட்டாரு. ஏய், நானே இருக்க நேரத்துல இருக்க விட மாட்டாடா. ஏடா, இதுக்கு போய் 2-3 நாள் ஆயிட்டா. போத்துட்டு வரலன்னு போட போ. போயேண்டா. டேய், போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். சரிடா, போ. சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்ததேன். வீட்டுக்கு போறேன். ஏண்டா வீட்டுக்கு போறேன் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கா? இங்க பாருங்க, ஜானனை எல்ல தண்டி போய்கிட்டு இருக்காரு. போன அசிங்கப்படுத்தினா தெரியுமா? என்னடா சொல்ற? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா என்ன இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. சே, அப்பல இருக்காடா. நான் பொய்ய சொல்றேன். நான் வழக்கம் போது தண்ணி குடிக்க போனேன் வீட்டுக்கு. அசிங்கப்படுத்திட்டாரு நீ மகிமா வச்சு. என்னடா சொல்ற? டேய், என்னடா சொல்ற? என்னதான் வழக்கம் போல எல்லாம் திட்டுவாங்களே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சேர்த்து வச்சு பேசிட்டாருண்ணே. நீ எதுக்கு கிச்சனுக்குள்ள போற, அங்க என்ன பண்ணுவ, அப்படி இப்படின்னு. சே, அசிங்கமா போச்சுண்ணே. டேய், ஜானடா அப்படி பேசுனா நான் என்ன பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் அவன் பேச மாட்டானே. புள்ளைய கண்டிஷனா வளர்க்க போறாரா. இனிமேல் அது அவர் கோட்டையா. என்னடா சொல்லிட்டு இருக்க? இவ்வளவு நாள் செம்பலிங்கம் கோட்டை இருக்குல்ல, இனி சேர சோழ பாண்டியன் கோட்டைன்னு மாத்த போறாராம். பாண்டியன் இன்னும் வரலையே, வர விடாம தடுத்துட்டானே. அது வேற ஒண்ணும் இல்ல, கிங்ஸின் மேல உள்ள நம்பிக்கை. அவன் எப்படி வேலை பார்த்துருவான்னு அவனுக்கு தெரியும். சும்மா இல்ல, அது மட்டும் இல்ல, குடிச்சுட்டா வீட்டுக்குள்ள போறாதான். நைட் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிடணுமா? தெரிச்சிட்டு இருக்கா? உசம நட்டியாவே இருந்தாலும் அவன் ஒரு கோடு போட்டுப்பானா, அந்த கோடு போட்டு தான் வாழணுமா. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. யாரோ நாரதர் வேலை பார்த்திருக்காங்கடா. வேற யார் பாத்துக்க போறா? இந்த மகாதேவன் தான் பாத்துருக்கணும். அவரை விட்டு நம்ம வீட்டுல வேற யாருமே நாரதர் வேலை பார்க்க மாட்டாங்க. நல்ல கொம்பசி விட்டுருக்காரு. கோட்டை எப்படி போய் நான் சொன்னா சத்தியமான இந்த கோட்டை மட்டும் இல்ல, வீடு அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குமா, இந்த மண்ணும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குமா. எவனும் குடிக்க கூடாதான். ஓ, இந்தா இப்ப கூட டேவிட் ஊத்திட்டு நிக்கான். இப்ப கூட அவன் வீட்டுக்கு போக தான் போறான். இது ஏடா டேவிட், காலையில ஊத்தி விட்டவன் எவன்டா? இது பாத்துக்கலாம். வேற என்ன கண்டிஷன் போட்டான்? இனி எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குமா. வீட்டுக்கே போக முடியல. இசையெல்லாம் கண்ணே கட்ட வந்துக்காருன்னு எப்படி எல்லாம் தூக்கி சமந்த. இப்பெல்லாம் பார்க்க கூட விட மாட்டான். வீரப்ப பேசினானா, வழக்கம் போல பேசினானா, அவன் முகத்துல பாக்கணும் ஒரு வெறி. பாக்கக்கே பயமா இருக்குண்ணே. நம்ம ஜானன் என்னதானே நமக்கு சந்தேகமா இருக்கு. நிஜமாடா? டேங்கப்பா, கிங்ஸனுக்கு சிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. இல்ல, நிஜமாவே ஜானன் எவ்வளவு மாறி இருக்கான். ஆனா நிஜமானே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு. நீ வந்து என்ன கேளு, அவன் சொல்லதான் நீ கேளு. ஒன்னா சரிடா, புடிச்சிருக்கலாம் தாலி கட்டி குடும்பம் நடத்து. அதை விட்டுட்டு அப்பப்போ போய் குடும்பம் நடத்துறா குடும்பம். அதை நீ மறந்துடாத. அப்பப்போ போய் சீரிமசத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இப்ப நீ எந்த ஆரம்பிச்சுட்டா? ஏண்டா அத்தை உனக்கு பொம்பளை எல்லாமே இருக்க முடியல, தாலி கட்ட வந்துடா. டேய், அவனுக்கு வேதாதமா பார்க்க முடியலடா. கோத்த கலப்பிடக்கூடாது. கோத்தனுக்கு எந்த நிக்க முடியும். அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்கலாம். நான் எங்க எவ்வளவு பார்த்தேன்? நான் ஏதோ மகிமா தாலி கட்ட பண்ணேன்னு சொன்ன மாதிரி போதத்தி பாதி நேரம் கல்யாணம் பண்றேங்க, நெருங்கி வாரேங்க, கிட்ட போனா ஒப்பாரி வைக்க நான் என்ன பண்ணட்டும்? அது வேற ஒண்ணுடா.
அவளும் விரும்பிட்டமேனு மனசை தேத்திக்கிட்டு உன் பக்கத்துல நெருங்கி வாரா. சரி உன் ஓர முகத்தை பார்த்தோன்னே புள்ள அலையில அடிச்சு ஓடிடுதா. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு நான் கேட்க. ஏய் எனக்கே பக்கத்துல நின்று பார்க்க முடியாத முகத்தை அவ்வளவு விகாரமா இருக்கடா. ஏண்டா ஒரு வாலி போய் முகத்தை எப்போ இப்படி வச்சு கடைவ நீ? உன்னை பார்த்தாலே பொண்ணுக்கு காதல் வரண்டாமாடா. உன்னை பார்த்தா பயம் தாண்டா வரும். அவ்வளவு விகாரமாவா இருக்க? காட்டு மாண்டி பையன் சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கடா. ஆளும் உன் தடியும் டேய் மனச பையன் மாதிரிடா நீ இருக்க. அந்த பிடிக்கும் மேல காதெல்லாம் இருக்கதான் செய்யுது. நீ கிட்ட நெருங்கி போன ஐயா அப்படின்னு பயந்துருது, வேற ஒண்ணும் இல்ல. கிங்ஸ்ல எடுத்துக்க, கிட்ட போனாலும் சரி தூரத்துல போனாலும் சரி சுண்டி இருக்கும். நான் பொம்பளை பிள்ளைய பிறந்தேன்னா முடிச்சிருப்பேன். ஆமா டேய் அப்படி இருக்கணும்டா. அவனும் உன் கூட பிறந்தோம் தானே, நீ இல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் செட் ஆகல. நான் இப்படிதான் சாமியார் வேஷத்துல அலைஞ்சிட்டேன். அப்படி உடனே நீ இருந்துரு. நீ வீட்டுக்கு போனோம்னு சொன்னல, வீட்டுக்கு அங்க வீட்டுல எனக்கு யாரு இருக்கா? போய் வந்துட்டு நான் தான் அநியாயத்துக்கு எங்க போனாலும் மாட்டிட்டு வரேன். இப்ப பாரு அவர் என்ன மாடு மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் வேஸ்ட் எல்லாம் மாத்திட்டு இந்த ஃபேன் செட்ல போனேன். டேய் உனக்கு அழகா இருக்குடா. அழகா இருக்கடா. இந்த நாட்கள் ஒண்ணு வேண்டாம். உனக்கு என்னடா அழகா இருக்க. இவனை ஏன் கூட தானே பிறந்திருக்கான். இவன் மட்டும் எப்படி இருக்கான்? நீ அம்மா மாதிரியோ? அப்பா மாதிரி. ஒருவேளை இவன தொப்பி எல்லாம் வச்சு தாடி எல்லாம் வச்சு பார்த்தா என்ன? ஆக முடியாது. ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கங்க மாதிரி இந்த மண்ணுக்கு ஒரே ஒரு கிங்ஸின் தான் இவன் மட்டும்தான். நான் உன மாதிரி இருக்கணும். டேய் உண்மையிலே நீ தான் ஆனரங்க. உன் உடம்பு சைஸ் என்ன, உன் ஹைட் என்ன, ஆளுக்கு தோரணை என்ன கொஞ்சம் சேட்டையும் அதிகமா பண்ணுத. அதான் அங்க அடிபட்டு போயிருது. சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? அதுக்கு சேட்டை பண்ணாம இருக்கணும். சொல்லுனே, நான் சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? வேலை வெட்டிக்கு போகணும்டா. சொல்லுனே, நான் என்னென்ன பண்ணணும்? அதான் மாணிக்கு சொன்னானே, வேலை வெட்டிக்கு போனே. ஒரு ஆணுக்கு அழகே அவன் உத்தியோகம் தான். கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி பாரு, தனிக்கு எத்து கிடைக்கும். உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. உன்னை எத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். இவ்வளவு பேர் நம்ம நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அழகு தானா கூடும். நாளுக்கு நாள் அழகு மெருகுறும். நீ எந்த கண்ட பொண்ணு முன்னாடி சுத்த வேண்டாம். அப்பா என்ன போதும் விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு பெண் ரசிகர்கள் உனக்கு வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நல்ல சம்பாத்தியக்காரன், நல்ல குணம் உள்ளவன், சமுதாயத்துல நல்ல பேர் புகழ் உள்ளவன். இதை சம்பாத்தியம் பண்ணு, தானா அழகு கூடும். உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கு. நான் உன்கிட்ட எத்தனை நாள் சொன்னேன், உன் பிசினஸ் பாருன்னா நீ கேட்க மாட்டேங்க. என்னால பார்க்க முடியாது உன் பிசினஸ். நீனே பாரு. உனக்குன்னு குறிப்பிட்ட சொத்து கொடுத்துருக்கல, அதை நீ தான் பார்க்கணும். அதை தெரிய மாட்டேங்குல்ல. ஆம்பளை தெரியலன்னு சொல்றது அவனுக்கு அசிங்கம். ஆம்பளை உலகத்துல அத்தனையும் கத்துக்கணும். எந்த ஒரு ஆம்பளை வாயில இருந்து எனக்கு தெரியலன்னு சொல்றானோ அது அசிங்கம். ஆம்பளை வாயில இருந்து எனக்கு தெரியலன்னு சொல்லவே கூடாடா. அப்படி சொல்றவன் ஒரு வீரமான ஆம்பளே இருக்க முடியாது. தெரியல வெளியில சொல்லாத, கத்துக்க. திரும்பவும் சொல்றேன், உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கு. டேய் இசை வாடா. டேய் இன்னைக்கு இந்த பயவுள்ள இங்க என்ன அக்கப்போற பண்ண போகுதுன்னு தெரியலையே. இவன் எனக்கு இங்க வரா, நம்ம கடைக்கு இருக்கிற வரா. ஜான் எது யாரையும் விட்டுருப்பானோ? கண்டிப்பா இருக்கும்னு வர அழக பாரு. நானே இப்பதானே பாக்கேன். அழகு தங்கப்புல, ஏ தங்கப்புல. வர அழக பாருங்க தங்கப்புல. சீக்கிரம். ஐயோ தங்க என்ன அழகா இருக்கு தங்கப்புல. அடா நம்ம வீட்டு சிங்க குட்டி. சரிங்க மேடம். தங்கப்புல வாங்க, மாமா கிட்ட வாங்க. இது ரொம்ப கோம கிலோ. அவ கோவம் கூட அழகு தானே. தங்கப்புல இங்க வாமா. சரிம்மா இங்க வாயா, மாமா கிட்ட வாயா. என் கடையில எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா சொன்ன? ஏன் காது கேட்காது? சரி வேற நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நீங்க என்ன கடையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பிசினஸ் எல்லாம் பார்க்க போகல? சரி எல்லாரும் தள்ளுங்க. டேய் மாமா, இந்த மாசத்துக்கான வரவுச்சல் எல்லாம் என் கைக்கு வரணும். எதுக்குமா? ஹலோ மாமா, வரவுச்சல் கணக்கு கேட்டா கொடுங்க. அதானே உங்க வேலை, கொடுங்க. அதான் ஏன்னு கேக்க. இந்த கடையோட ஓனரே நான் தான். நான் கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்ப இவன் யாருமா? அது எனக்கு தெரியாது. கொடுப்பு பத்தியா? இன்னைக்கு என் அடி வாங்கிட்டு போறா. அனுப்பு. இந்த கடையோட ஓனரே நான் தான். என்ன மறுபடியும் லீ தாத்தாவா மாறிட்டியோ? நான்லாம் அசிஸ்டண்டா வரமாட்டேன். ஹலோ, நிஜமாவே இப்ப ஏன் கோட்டை? உன் கோட்டையா? எப்படி? அதெல்லாம் நாங்க கைப்பற்றியாச்சு. அவன் இங்கதானே உட்கார்ந்து இருக்கான். அதெல்லாம் கைப்பற்றியாச்சு. இடத்த காலி பண்ணுங்க. இங்க பாரு, அந்த லீ தாத்தா விளையாட்டுல இப்ப செல்லுபடி ஆகாது. கேட்டியா? நிரூபிக்கணும். ஆமா. சப்பா சொல்லிதான் ஆகணுமா? இந்த செம்மலிங்க சமஸ்தானம் இனி என் பயில சமஸ்தானம். என் பயில சமஸ்தானத்தை நான் பெத்த என் பயில சமஸ்தானத்தை நான் தான் ஆட்சி பண்ணுவேன். சிங்க குட்டிகளை பெற்றிருக்கேன்.
அது யாரும் மறக்கலம்மா. ஆனா மகாராஜா எங்க தானே இருக்காரு. மகாராஜா இருக்கும் போது இளவரசன் ஆட்சி பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் இலவசம் வர வரைக்கும் தான் ராஜாவுக்கு மதிப்பு. புரியுதா? இப்போ இது என் சமஸ்தானம். நான் தான் ஆட்சி பண்ணுவேன். என் சமஸ்தானத்துக்குள்ள தான் இந்த கடையும் வருது. இல்ல இது என் கடை தான். வேணா அவர்கிட்ட கேளுங்க. இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைந்தது. எல்லாரும் கிளம்புங்க. ஹலோ. கையை நீட்டினா கையை முடிச்சு விடுவேன். நான் கண்டிப்பா சொல்றேன்டா. பாண்டிய சீக்கிரம் வருவோம். பாத்துக்கிட்டே இரு. அதுக்கான அடிப்படை தானே இதெல்லாம். நம்ம நவுண்டோண்டா. சரி சரிம்மா, மன்னர் இங்கதான் இருக்காரு. நீங்களே உங்க எல்லைய பிரிச்சுக்கிடுங்க. எல்லைய பிரிப்பீங்களோ இல்லைன்னா எல்லைய பெரிதாக்குவீங்களோ அது உங்க 2 பேர் கையில தான் இருக்குது. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் அங்க எதுக்கு என்ன போமானே. ஆனா வீட்டையும் அங்க ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காரடா. அங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வானே தெரியுதுனே. புரிஞ்சு போச்சு. டேவிட் மாமா, ஃபைல் ஃபுல்லா எனக்கு வேணும். கிங்ஸேன். மேடம் ஃபைல் ஃபுல்லா கேக்குறாங்கல்ல, கொண்டு கொடுங்க. இனிமேலே இது ஏன் கடை. அப்பா மூலம் அதிரடி கொள்ளையில இறங்கிட்டு உங்களுக்கு. எங்க அப்பா பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஆமாமா, புதுசை பத்தி எதுனாலும் பேசலாம். அண்ணே தேவியானி வந்துட்டாங்கண்ணே. வர சொல்லவாண்ணே. அது வந்து அண்ணே வர சொல்லவா? அது வந்து சரிடா வர சொல்லு. என்ன இனிமேலே இது ஏன் சாப். நானே வர சொல்லலாம் பாத்துக்கிறேன். நான் வேணா இந்த ஓரமா உட்காரட்டுமா? இல்ல, கடைக்கு நாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்ல. மண்டையில கொட்டிடுவேன் ராஸ்கர். ஓடிடு. அப்பா அம்மா என்ன பகல் கொள்ளையில இறங்கிருக்கீங்களோ? கடையை ஆட்ட போட வந்துருக்குது பாரு. ஏன் உங்க அப்பா வரல? எங்க அப்பா கொரோனா கைப்பற்ற போயிருக்காரு. அதான் சொன்னேன், அப்பாவுக்கும் உங்களுக்கு பகல் கொள்ளையான்னு கேட்டேன். இனிமேல் இது எங்க கோட்டை தான். இனிமேல் இது இங்க எங்க அரசாட்சி தான் நடக்கும். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. இல்ல அங்கெல்லாம் இடமே இல்ல. அதான் சொல்லிட்டேனே, இது ஏன் கடனு. ஏன் இந்த தாவணி சேலமா இல்ல? உங்களுக்கு பிடிக்காததானே போட்டு வர முடியும். சரி வா, ஆபீஸ் ரூமுக்கு போலாம். நான் ஏன் வரணும்? சரி, நான் தூக்கிட்டு போறேன். என்ன பார்க்கறதுல வந்தேன். சரி சரி. என்ன அப்புறம் சார், ஐயோ இப்படி உட்கார்ந்து கடை வேணா தூக்கி போட்டு மிதிப்பாட. சோரிய முடிச்சுட்டானே. ஐயோ டைட் சாரோடு உள்ள போன்னு சொல்லிட்டானே. நானும் வந்துட்டேனே. இவன் இப்படி உட்கார்ந்துருக்கானே. ஐயோ இவனை தூக்கி போட்டு மிதிப்பானே. அவனுக்கு தண்டை என்ன அனுப்பி வச்சானுங்க. எல்லாம் கூடி ஒரு நேரத்துல குட்டை குழப்பிட்டானுங்க. அது வந்து இல்லடி. இல்ல அது வந்து இல்ல அது வந்து இல்ல ஒண்ணு இல்ல. இனிமேல நீங்க கடையில பார்த்தது போதும். அது ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும். அது வந்து அது சொல்ல சொல்லு. அவ என்ன சொல்லணும்? கேட்டேன். அது இல்லடி, அவளா இல்ல. என்கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம். இப்ப அவதான் அவளுக்கு எல்லாமா? அவளா இல்லடி. சொல்லடா. டா போட்டு கூடுற அளவுக்கு உங்க உறவுமுறை இருக்குது. அடே சொல்லி தொடையண்டா. ஏண்டா ஏன் அத்தம் முழுசா நினைஞ்சிட்டிய? இனி சொன்னா நம்ப மாட்டா. விடு. அதுக்காக நான் தான் சொல்ல முடியுமா? தேவையானி மேடம்
ஒன்னும் இல்லடி. சும்மா எங்க பாரு. நம்ம வேணா கெஸ்ட் ஹவுஸ்க்கு இல்ல, நம்ம அங்க ரூமுக்கு போறோம். எப்படி டாப் போட்டு கூடுற அளவுக்கு உங்க உரமுறை இருக்குது, நான் எங்க வரணும்? ஏய் நிஜமாவே அது தாதா. டேய் சொல்லுடா. டேய் என்ன பாத்துட்டு இருக்க சொல்லு. உரமுறை அவ்வளவு போயிட்டதா? லூசடி நீ. ஏன்டி அது கையை எடுக்கல சார். ஒன்னா கொஞ்ச நேரம் நான் வரேன். அத்தி வரட்டு அடிப்பான. வேண்டாம் டார்லிங். கொஞ்ச நேரம் நான் வரேன். டேய் நின்று சொல்லிட்டேன். என்கிட்ட மண்ணடி போட்ட சார். இருங்க சார். ஐயோ சார் கூச்சமா இருக்கு சார். டேய் அவளுக்கு மூளை வேலை செய்யாது. நம்புவா சொன்னா கேளு. டார்லிங் டார்லிங். டேய் என்ன கோத்து கலப்பாத. டேய் சும்மா இரு. இடுப்பு கிள்ளாதீங்க சார். நாட்டி பாய். சத்தியமா சொல்றேன்டி. அது யார் தெரியுமா உனக்கு? அது தேவையான இல்ல சொன்னா கேளு. அத்தா இடுப்ப பிடிச்சு கேளுனீங்களா? இவா ஒருத்தி உங்ககிட்ட மனுஷன் பேசி ஜெயிக்க முடியுமா? அவன் இல்லடி அவன். டார்லிங் டார்லிங். டேய் கையில மட்டும் சிக்கன. டார்லிங் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. என் ஆசையில மண்ணலி போட்டது கண்ணதுன்னு இன்னும் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க பார் அவ இல்ல அவன். அடியே உங்ககிட்ட சும்மாவே பேச ஜெயிக்க முடியாது. ஓன்பா ஓ சே முடியாது பேக்கிட்டானே. சரி வா நம்ம போவோம் கெஸ்ட் ஹவுஸுக்கு. எட்டு தேவையான இல்ல. டார்லிங் டார்லிங் கையில மட்டும் நிக்கிற சிக்கனியா மோடி சொல்லிட்டு உனக்கு. சீக்கிரம் கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்க. அடியோ லூசாச்சு உடனே நம்ம போல. ஏய் இல்லடி. அத்தா என்னையும் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிங்களோ? ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கூட நல்லவர்னு நினைச்சிட்டேன். இப்போ இப்பதான் பார்த்தேன். தேவையான இடுப்பு கிள்னதை என் கண்ணால பார்த்தேன். நான் இடுப்பு கிள்ளனா எப்போ? டா அவ கூட அப்படியே சின்னங்கனால செச்சக்கலத்தி. அப்ப நீ முடிவே பண்ணிட்ட. அதைய கண்ணால பார்த்தேன். நீ பார்க்கட்டாலே நம்புவ. சோப்போ முடிய விட்டாக்கிட்டாங்களே. ஏண்டி சும்மா தாண்டி நான் பாட்டுக்கு இருந்தேன். அந்த உசுப்பேத்தி விட்டுட்டு சோப்போ இன்னைக்கும் பாண்டியன் கேன்சலா என்ன அது எப்படி? வேண்டாம் வேண்டாம் விடு விடு. ஐயோ அதோட இருக்க முடியாது. கிட்ட வந்தீங்க அதுக்கு அப்புறம் நான் இருக்க சொல்லிட்டேன். இல்லடி அது வந்து நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். பாண்டியன் வேணும்ல. அதெல்லாம் ஒண்ணு இப்ப வேண்டாம். இல்ல என்னடி அவ இடுப்ப பிடிச்ச கிள்னீங்கல்ல. அது அவன் இல்லடி அவன். பாரு அழகு போல. சரி கார்ல போயிடலாம். உங்களுக்குள்ளதான் குடனுக்குள்ளதான் கார் நின்னுச்சு. யாரு நான் சாவி எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தேவியானியும் வர சொல்லிருக்கீங்க. அது தேவையான இல்லடி. ஓகே தானே? சமாளம் சரிட்டா. அது கொண்டு வர தாத்த போட்ட வேண்டியதான். அது வந்து டார்லிங் சீக்கிரம் கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்க. நீ இன்னைக்கு மட்டும் கையில சிக்கல. இப்ப சொல்றேன் இசை. இங்க இருக்க சாப்பு கூட நீ எல்லாம் ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும். நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன். பார்க்கலாம் இனி இது உங்க கோட்டையா ஏன் கோட்டையானே. எப்பவுமே இது கிங்ஸன் கோட்டை தான், மாத்த முடியாது. பார்க்கலாம் மாத்தி காட்டுறேன். போடி போடி. அதான் என்ன நம்பல. போடி போ போ. கோட்டை பிடிக்க வரலாம். கோட்டையை முடிச்சா போற ஆள பாரு. சரி இந்த புடிடி போ.